இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வீக்லி அனலைசிஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் வீக் என்ன நடந்திருக்குன்னு ஒரு கிளான்ஸ் மட்டும் விட்டுட்டு, நெக்ஸ்ட் வீக்குள்ள ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் பார்ப்போம். நம்மளுக்கு மார்க்கெட் திங்கட்கிழமை ஸ்டார்ட் ஆகும்போதே 4177 தான் ஸ்டார்ட் ஆகி, நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது 4119ல க்ளோஸ் ஆயிருக்கு. நம்மளுக்கு திங்கட்கிழமையிலேருந்து புதன்கிழமை வரைக்கும் மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருந்திருக்கு. நம்மளுக்கு புதன்கிழமை மார்க்கெட் நம்மளுக்கு நைட்டு 11:30க்கு நம்மளுக்கு எஃப்எம்சி மினிட் ஸ்பீச்சோட ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் வந்துச்சு. அதில ஃபெட்டோட சேர்மன் ஒரு டீட்டெயிலாக சொல்லியிருந்தாரு. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணுவோமா, இல்லை கட் பண்ணுமாங்கிறத எந்த ஃபர்தர் கைட்லைன்ஸ் நம்ம வந்து எஃப்எம்சி மீட்டில் தான் சொல்லுவோம்னு சொல்லிட்டு அவர் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணிட்டாரு Q&A செக்ஷனில். நெக்ஸ்ட்டு மார்க்கெட் ஸ்கிப் பண்ணதுனால மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே மார்க்கெட் ஃப்ளோ ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஹாக்கிஷ் மூவ்மெண்ட் இருந்ததுனால நம்மளுக்கு மண்டேலேருந்து வெனஸ்டே வரைக்கும் நம்மளுக்கு ஒரு செல் ட்ரெண்ட்லேயே இருந்துச்சு மார்க்கெட். அந்த கொஸ்டினை ஃபெட்டோட சேர்மன் இக்னோர் பண்ணதுனால மார்க்கெட் பை சைடும் போகாமல் செல் சைடும் போகாமல் ஒரு கன்சாலிடேட் ஜோன்லேயே நம்மளுக்கு மார்க்கெட் இருந்துச்சு. எப்படி சொல்லுதுன்னா, நம்மளுக்கு 4170 ரேஞ்சிலேருந்து 4130 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சர்க்குலேட் ஆனிச்சு. இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் வீக்கும் மார்க்கெட் ரீபவுன்ஸ் ஆகுமா, இல்லை மார்க்கெட் நம்மளோட நெக்ஸ்ட் வீக்குள்ள நியூஸஸ் வச்சு மார்க்கெட் ஒரு பை ட்ரெண்டில் போகுமா, இல்லை செல் ட்ரெண்டில் போகுமாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம டே டைம் ஃப்ரேம் போயிருவோம். நம்மளோட மேஜர் வீக்கோட லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணியிருக்கா இல்லையாங்கிறத பார்ப்போம். ஓகே. இது டே டைம் ஃப்ரேம். இதில் நம்மளோட மேஜர் செல் சைட் லிக்விடிட்டியை மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவோம். ஓகே. நம்மளோட மேஜர் செல் ட்ரெண்ட்குள்ள லிக்விடிட்டியை மார்க்கெட் இன்னும் கலெக்ட் பண்ணலை. மார்க்கெட் அதை டேப் பண்ணிட்டு தான் பண்ணியிருக்கு. இன்னும் மார்க்கெட் அந்த லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணலை. நம்ம அந்த ஏரியாவை மேஜர் செல் சைட் லிக்விடிட்டியாக நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுக்கு மார்க்கெட் இந்த லிக்விடிட்டியை போன மாதம் 23ஆம் தேதியிலேருந்து இப்போ வரைக்குமே மார்க்கெட் டேப் பண்ணிட்டு மட்டும்தான் இருக்குது. ஆனால் அந்த ஏரியாவை கலெக்ட் பண்ணலை. அதனால இந்த ஏரியாவை நம்ம மேஜர் செல் சைட் லிக்விடிட்டின்னு எடுத்துடுவோம். மேஜர் செல் சைட் லிக்விடிட்டி. ஓகே. இது மேஜர் செல் சைடுக்குள்ள லிக்விடிட்டி. இது மேஜர் செல் சைடுக்குள்ள லிக்விடிட்டி. ஓகே. அப்போனா நெக்ஸ்ட் வீக்கில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த ஏரியாலலாம் இருக்குன்னு பார்த்துருவோம். இப்போ நம்ம இந்த ஒன் டே டைம் ஃப்ரேம்லேயே செக் பண்ணலாம். நம்மளோட மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் நம்ம இந்த இடத்த ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக எடுக்கலாம். ஆனால் நம்மளுக்கு டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்குறதுனால 4 ஹவர் டைம் ஃப்ரேம்லேயும் 1 ஹவர் டைம் ஃப்ரேம்லேயும் நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிக்கிடுவோம். ஓகே. இல்லாட்டி நம்ம இதுலேயே நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே. ட்ரெண்ட் லைன் டவுன் பண்ணிக்கலாம். என்னோட ட்ரெண்ட் லைனை நான் இந்த ஹைட்லேருந்து எடுத்துக்கிட்டேன். இதில் எடுத்து நான் என்னோட இது வரைக்கும் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஓகே. நான் இந்த பீக்லேருந்து எடுத்து இது வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன். இது டவுன் சைட் ட்ரெண்ட் லைன். ஓகே. அப்போனா அப்சைட் ட்ரெண்ட் லைனை நம்ம வரையணும். அதை எந்த இடத்துலேருந்து வரையலான்னு பார்ப்போம். ஓகே. நான் இந்த இடத்துலேருந்து என்னோட அப்சைட் ட்ரெண்ட் லைனை வரைய போகிறேன். ஓகே. நான் அப்சைடுக்குள்ள ட்ரெண்ட் லைனே வரைஞ்சிட்டேன். நம்மளுக்கு இங்கே ஒரு ட்ரையாங்குலர் ஃபார்ம் க்ரியேட் ஆகிருக்கு. மார்க்கெட் நம்ம டே ஃப்ரேமில் நம்மளோட மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் லைனும் அப் ட்ரெண்ட் லைனும் நம்மளுக்கு இங்கே இருக்குது. நம்மளுக்கு அந்த ஏரியாவை மார்க்கெட் டேப் பண்ணிட்டு திரும்ப ரீடெஸ்ட் தான் இருக்குது இந்த ஜோனில். ஓகே. இதை எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏ, பி, சி, அப்புறம் டி. ஏன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருந்திருக்கு. மார்க்கெட் இந்த ஏரியாவையே பிரேக் பண்ணலை. ஓகே. அப்போனா நெக்ஸ்ட் வீக்கில் இதே ஏரியாவில் தான் 4 ஹவர் டைம் ஃப்ரேம்லேயும் நம்மளுக்கு செக் பண்ணுவோம். பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்து என்ன ஆகுங்கிறத. ஓகே. ஓகே. நம்மளோட
மேஜர் செல் சைடு ட்ரெண்ட் லைனும் இருக்குது. நம்மளோட 4 ஹவர் ப்ரிடிக்ஷனும் இதில் பார்ப்போம். ஓகே, மார்க்கெட் நம்மளோட மெயின் ஜோனான இந்த இடத்த எப்போவுமே பிரேக் பண்ணல. மார்க்கெட் நம்மளோட ட்ரெண்ட் லைனை ஒபே பண்ணியிருக்கு. இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மார்க்கெட் எப்போமெல்லாம் செல் சைடோட ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும்னு நினைக்குதோ அது சப்ஸ்டெயின் ஆகாதனால நம்மளுக்கு செல் சைடு தான் மார்க்கெட் வந்திருக்கு. அப்போனா இந்த ஏரியாவிலேருந்து நம்மளுக்கு செல் ஆகுமாங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, நம்மளுக்கு இப்போ ஃபர்தராக என்ன பண்ணணும்னா ஒரு பை சைடு அண்ட் செல் சைடுக்குள்ளே நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைவோம். இப்போது நம்ம ட்ரெண்ட் லைன் டிலீட் பண்ணிக்கலாம். ட்ரெண்ட் லைன் டிலீட் பண்ணிட்டு நான் 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் என்னோடய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ராப் பண்ண போகிறேன். ஓகே, 4 ஹவரில் என்னோடய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், என்னோடய ஃபஸ்ட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நான் இந்த இடத்துல எடுக்கேன். ஏன்னா எனக்கு இந்த இடத்துல மார்க்கெட் நிறையா தடவை டேப் ஆகிருக்கு. அதனால் இந்த ஏரியாவிலேருந்து நான் இந்த ஏரியா வரைக்கும் எடுத்துக்கிட்டேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஜோன். நான் என்னோடய 2வது சப்போர்ட் ஜோனை இந்த ஏரியாவில் வரைகிறேன். இது என்னோடய 2வது சப்போர்ட் ஜோன், இந்த ஏரியாவில் வரைகிறேன். இது என்னோட 2வது சப்போர்ட் ஜோன். இது என்னோட ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஜோன். என்னோடய ஃபஸ்ட் சப்போர்ட் ஜோனையும் 2வது சப்போர்ட் ஜோனையும் நான் நேம் பண்ணிடுறேன். S1, S2, இது என்னோட S1 அண்ட் என்னோட S2 சப்போர்ட் ஜோன் 1 and 2. அப்போனா என்னோட ரெசிஸ்டன்ஸ் எந்த ஏரியாவில் இருக்குது? ஓகே, என்னோட மொதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக நான் 4170 எடுக்கேன். ஏன்னா எனக்கு மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து டேப் பண்ணி எனக்கு ஒரு லிக்விடிட்டி இங்கே வச்சுருக்கு 4 ஹவரில். ஓகே, அந்த லிக்விடிட்டியோட பீக்கை நான் என்னோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 1 எடுக்கேன். ஓகே, இது என்னோட R1, இது என்னோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகே, நான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எடுத்தேன். அப்போனா என்னோட 2வது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எந்த ஏரியாவில் என்னோட 2வது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வைப்பேன்? என்னோட 2வது ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக நான் 4150 வைப்பேன். ஏன் அப்போனா 4123 வைக்கல, அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். என்னோட இந்த இடத்துல நான் என்னோட 2வது ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வைக்கேன். ஓகே, என்னோட இந்த ஏரியாவில் என்னோட 2வது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வைக்கேன். கரெக்டாக 4150. இதில் என்னோட R2 ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 2வை நான் இங்கே வச்சுருக்கேன். இப்போது நான் இது எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கேனா இல்லையான்னு நான் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நம்மளோட நெக்ஸ்ட் வீக்கில் பை எந்த இடத்துல எடுக்கலாம், செல் எந்த இடத்துல எடுக்கலாம், அது என்ன ரீசன்னால் எடுக்கலாங்கிறத நான் சொல்லுவேன். ஓகே, இது நம்மளோட 1 ஹவர் டைம் ஃப்ரேம். 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிடுவோம் கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு. ஓகே, நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓகே, அதை நம்ம இங்கே எடுத்து வச்சிடலாம். R1, R2, சப்போர்ட் 1 அண்ட் சப்போர்ட் 2 எல்லாமே கரெக்டான இடத்துல தான் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிடுவோம். ஓகே, எதனால் நம்ம சப்போர்ட் 1 எடுத்திருந்தோம்னா மேஜராக இந்த இடத்துல மார்க்கெட் எப்போவுமே ஒரு சப்போர்ட்ன்ற ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஜோனை மார்க்கெட் ஹிட் பண்ணிட்டு பிரேக் பண்ணால் நம்மளுக்கு சப்போர்ட் ஜோன் 2க்கு போயிருக்கு. அப்படி ஹிட் பண்ணாமல் நம்மளுக்கு மார்க்கெட் சப்ஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா நம்மளோட மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி பை சைட் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 1 டேப் பண்ண போயிருக்கு. கரெக்டாக இங்கே பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி தான் இங்கே நடந்திருக்கு. நம்மளுக்கு ப்ரீவியஸ் வீக் அதுக்கு முந்தின வீக்லேயும் கரெக்டாக நம்மளோட சப்போர்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணி நம்மளோட சப்போர்ட் ஜோன் 2 பிரேக் பண்ணி நம்மளோட மேஜர் செல் சைடு லிக்விடிட்டியை பிரேக் பண்ணியிருந்தால் தான் மார்க்கெட் போகும். அப்படி பிரேக் பண்ணாமல் நம்மளுக்கு திரும்ப S1 பிரேக் பண்ணி S2வையும் பிரேக் பண்ணிச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 1 தான் டச் பண்ணும். அதே மாதிரி தான் இங்கே நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 1, 2 அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் 1 and 2 தான் இங்கேயும் ஆக்ட் ஆகுது. ஓகே,
இந்த இடத்துல நம்ம மார்க்கெட் கரெக்டாக எடுத்திருக்கோம். இப்போ இந்த இடத்துல எடுத்ததுக்கப்புறம் நம்மள மேஜர் பை எந்த இடத்துல எடுக்கலாம், செல் எந்த இடத்துல எடுக்கலாம்னு பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு மேஜரா ஒரு ஆ மார்னிங் எடுத்தோனே ஒரு பை தான் ஆகும். ஆனா, அந்த பை எங்க வரைக்கி போகுங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட்டு ப்ரிடிக்ட் பண்ணுவோம். போன வாரமும் நம்ம சொன்ன மாரி மார்க்கெட் 4177 இருந்த மார்க்கெட் நம்மளுக்கு கரெக்ட்டா 4200ங்கிற அந்த பிரைஸ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோன மார்க்கெட் டேப் பண்ணிட்டு தான் அந்த ரிட்டர்ன் வந்திருக்கு. அதே மாரியே நம்மளுக்கு இந்த வாரம் மார்க்கெட் இந்த இடத்துல 4019ங்கிற ஏரியாலருந்து கரெக்ட்டா 4140 இந்த ஏரியாவ டேப் பண்ணி மார்க்கெட் திரும்ப கீழ வந்து மறுபடியும் இந்த இடத்த சப்ஸ்டெயின் பண்ணாம நம்மளுக்கு 4160 ஏன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல நெறைய லிக்விடிட்டி இருக்கு. அதையும் கலெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் கீழ விழ வாய்ப்பு இருக்கு. அப்பன்னா நம்மளுக்கு மார்க்கெட் எந்த இடத்துலருந்து கீழ விழலாம்? ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டீஸ் நம்மளுக்கு செல் சைடு எந்த இடத்துல இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டியா நம்மளுக்கு செல் சைடு எங்க இருக்குன்னா, ஓகே. ஒரு ஷார்ட் பொசிஷன நம்ம எடுத்துக்கிடுவோம். நம்மளுக்கு ஷார்ட் பொசிஷன் ஃபர்ஸ்ட்டு எந்த ஏரியால நம்மளுக்கு ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டினா, 4100 கரெக்ட்டா 4160 இந்த இடத்துல தான் நம்மளுக்கு மேஜர் ஹை ப்ராபபிலிட்டி இருக்கு. அதையும் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணேன். எதனால நான் இந்த இடத்துல செல் எடுக்கேன்ட்டு. அதுக்கப்புறம் அதோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்கேன். ஓகே. இப்போ இந்த இடத்துல நம்ம ஏன் நம்மளோட செல் நான் அதுக்கு ஒரு அலர்ட் வைக்கேன். அந்த லைன் நம்ம மேஜரா பார்ப்போம். இந்த லைன்ல நம்ம மேஜரா பார்த்தா 4160ங்கிற இந்த மேஜரா நம்ம எடுக்கிற செல். எதனாலன்னா, நம்மளுக்கு மார்க்கெட் இந்த இடத்துல நெறையா தடவ மார்க்கெட் சப்ஸ்டெயின் ஆவாம பிரேக் பண்ணியிருக்கு. ஏன்னா, இது பிவோட்டல் பாயிண்ட்டா ரியாக்ட் பண்ணியிருக்கு. எய்தர் பை சைடு ஆர் செல் சைடு. அதனால மார்க்கெட்ட நம்ம இந்த இடத்துல ஒரு செல் என்ட்ரி எடுக்கிறதுக்காண்டி நம்ம இங்க மார்க் பண்றோம். மேஜரா நம்ம இங்க பார்த்தா, ப்ரீவியஸ் வீக்ல கூடயும் மார்க்கெட் நம்மளுக்கு இந்த இடத்துல இருந்திருக்கு. அதே மாரி நம்ம அடுத்த செல் ஏரியா எங்க இருக்கு? அடுத்த பை எந்த இடத்துல எடுக்கலாங்கிறதையும் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்ட்டா நம்ம 4160 இந்த ஏரியாவ எடுத்திருக்கோம். இந்த ஏரியாவ மார்க்கெட் சப்ஸ்டெயின் ஆச்சுன்னா, மார்க்கெட் கீழ விழுந்திருக்கு. அப்படி சப்ஸ்டெயின் ஆகலாட்டி மார்க்கெட் எய்தர் பை சைட். அப்பன்னா இது நம்மளோட பிவோட்டல் பாயிண்ட். செல் சைடுக்குள்ள மேஜர் பிவோட்டல் பாயிண்ட். ஓகே, ஓகே. அப்பன்னா நெக்ஸ்ட்டு நம்மளோட எய்தர் பை. அப்பன்னா எங்க நம்ம மறுபடியும் இன்னொரு இடம். மறுபடியும் மேஜரா நம்ம ப்ரீவியஸ் வீக்ல இருந்த மேஜர் செல் சைட். நம்ம அந்த ஏரியாவையும் திரும்ப ஒரு செல்லா கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா, மார்க்கெட் அந்த இடத்துல நெறையா தடவ சப்ஸ்டெயின் ஆகாம மார்க்கெட் கீழ விழுந்திருக்கு. அப்பன்னா நம்ம அந்த ஏரியாவையும் எடுத்துக்கலாம். கரெக்ட்டா 4202 நம்ம இந்த ஏரியாவையும் ஒரு செல் சைட் எடுத்துக்கலாம். மார்க்கெட் இங்கேருந்து மார்க்கெட் ஃபர்ஸ்ட்டு கீழ இந்த ஏரியாலாம் கவர் பண்ணி போனதுக்கப்புறம் நம்ம இந்த ஏரியாவ எடுத்துக்கலாம். ஏன்னா, மார்க்கெட்ல இப்போ வந்து ஹாக்கீஸ்னா இப்போ இன்ஃப்ளேஷன் அதிகமா இருக்கு. இன்ஃப்ளேஷன கம்மி பண்ணதுக்காண்டி என்ன பண்ணுவாங்கன்னா, யுஎஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட்டுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட்டுனாங்கன்னா, நம்மளோட கோல்டோட பிரைஸ் கீழ விழும். அதோட இன்னொரு மேஜர் ரீசன் என்னன்னா, நம்மளுக்கு அ ஈரானும் யுஎஸோட பீஸ் டாக் வந்து கேன்சல் ஆயிருச்சு. ஓவர்ன்னு சொல்ட்டாங்க. அதனால நம்மளுக்கு என்ன ஆயிருக்குன்னா, நம்ம இதையுமே பார்க்கணும். ஆயில் பேரலோட ரேட்டையும் பார்க்கணும். நம்மளுக்கு ஒரு மேசிவா ஃப்ரைடே ஆ கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு பேரலோட ரேட் வந்து நம்மளுக்கு மார்க்கெட் இந்த வெள்ளிக்கிழமையே நீங்க அ கரெக்ட் சாரி நம்ம திங்கட்கிழமையில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மார்க்கெட்டோட பிரைஸ் எவ்வளோ இருந்திருக்குன்னா, லோயஸ்ட் லோ நம்மளுக்கு $67 வார் நடக்கும்போது நம்மளுக்கு என்ன டாலர்ல இருந்திருக்கோ, அதுலேருந்து ஒரு $7 அதிகமா தான் இருந்திருக்கு. ஆனா, எப்போ பீஸ் டாக் நம்மளுக்கு ஓவர்ன்னு யுஎஸ் சொன்னதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆயிலோட பிரைஸ் எல்லாமே பாருங்க. மண்டேலேருந்து ஒரு பீக். கரெக்ட்டா ஒரு மேஜரா இருந்த ஏரியா நம்மளுக்கு எப்போ பீஸ் டாக் ஓவர்ன்னு சொன்னாங்களோ, ஆயில் பிரைஸ் சடனா ஸ்பைக் அப் ஆயிருக்கு. கரெக்ட்டா $75 பெர் பேரல் $75 திரும்ப அங்கேருந்து டிராஸ்டிக்கா இறங்காம கம்மியா இறங்கி $71 இருக்கு. இது மேஜரா ரீசன் என்னன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ திரும்ப லாக் பண்ணிட்டாங்கன்னா, யுஎஸ்ல வந்து எனர்ஜியோட இன்ஃப்ளேஷன் அதிகமாயிரும். அதனால என்ன ஆச்சுன்னா, நம்மளுக்கு இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சுன்னா, நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடுறத தவிர வேற வழி எதுவுமே இல்ல யுஎஸ்ல. அதனால நம்மளுக்கு கோல்டு மேக்ஸிமம் ஃபால் தான் ஆகும். ஃபண்டமெண்டலா. டெக்னிக்கலா நம்ம இங்கே தான் பார்ப்போம். எந்த இடத்துல பை எடுக்கலாம், எந்த இடத்துல செல் எடுக்கலாங்கிறத. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு 2 இடத்துல ஒரு பை. இத நம்ம ஒரு பாத்தா போதும். ஃபர்ஸ்ட் என்ட்ரியா நம்ம ஒரு செல் எடுக்கோம்னா, மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் கரெக்ட்டா
40 இந்த ஏரியாவை மார்க்கெட் டேப் பண்ணி திரும்ப மார்க்கெட் ஒரு டவுன் சைடு வந்து 4140லேருந்து கரெக்டாக இங்கே வந்து 4128 மார்க்கெட் இங்கேருந்து ரீடெஸ்ட் ஆகி திரும்ப இந்த ஏரியாவில் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 1 ஆனால் 4175 இல்லை 176 இதை டேப் பண்ணி மார்க்கெட் ரீடெஸ்ட் ஆகும்போது நம்மளோட செல் எடுக்கலாம். ஓகேவா? அடுத்த ப்ராபபிலிட்டி நெக்ஸ்ட் இருக்க ப்ராபபிலிட்டி என்னென்னா நம்மளோட ப்ரீவியஸ் வீக்கில் மார்க்கெட் கரெக்டாக நம்மளோட மண்டே மார்க்கெட் ப்ரீவியஸாக இருந்த இந்த ஜோன் 4202 இந்த ஜோனில் மார்க்கெட் இங்கே இருந்து சப்ஸ்டெயினாக வந்தது. இங்கே டிராஸ்டிக்காக இங்கே இல்லாமல் மார்க்கெட் இந்த ஜோனை பிரேக் பண்ணுச்சுன்னா இது ரெண்டாவது ப்ராபபிலிட்டி. இங்கே இருந்து நம்மளுக்கு மார்னிங் மார்க்கெட் 3:30லேருந்து 5:30க்குள்ளேயுமே மார்னிங் மார்க்கெட்டில் நம்மளுக்கு அக்ரெசிவாக ஒரு பை சைடு இருந்துச்சுன்னா மார்க்கெட் இங்கே இருந்து மார்க்கெட் டைரெக்டாக 4175 இதை டேப் பண்ணிட்டு திரும்ப நம்மளுக்கு மார்க்கெட் ஒரு 4160 இந்த ஏரியாவை டேப் பண்ணி திரும்ப நம்மளுக்கு ப்ரீவியஸாக இருந்த லிக்விடிட்டி ஏரியாவான 4002 ஆர் 3 இங்கே கொஞ்சம் மேலே போயிட்டு திரும்ப அங்கேருந்து ரீடெஸ்ட் ஆகும்போது தான் நம்ம செல் எடுக்கணும். ஓகே, ஃபஸ்ட் ப்ராபபிலிட்டியாக நம்மளுக்கு என்ன எடுத்திருக்கோம்னா ஃபஸ்ட் ப்ராபபிலிட்டி நம்மளோட ஏரியா எந்த ஏரியானா 160ங்கிற ஏரியாவில் நம்மளோட ஃபஸ்ட் ப்ராபபிலிட்டி இருக்குது. ரெண்டாவது ப்ராபபிலிட்டி செல் ஏரியா எங்கே எடுத்திருக்கோம்னா 4203 203லேருந்து 205க்குள்ளே இன்னொரு செல் ஏரியா. இது செகண்ட் ப்ராபபிலிட்டி. நம்மளோட ஃபஸ்ட் ப்ராபபிலிட்டி அண்ட் செகண்ட் ப்ராபபிலிட்டி பார்த்துட்டோம் செல்லுக்கு. எதனால் மேஜர் ரீசன் ஆகுதுன்னு இப்போ ஃபாரெக்ஸ் கேலண்டரில் நம்ம செக் பண்ணிடலாம். ஃபாரெக்ஸ் கேலண்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மண்டே ஃபுல்லாக நம்மளுக்கு எஃப்ஓஎம்சி மட்டும் தான் இருக்குது. அதனால தான் நான் சொல்லுவேன் இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் மார்க்கெட் போகும். அப்போது என்ன ஆகலைன்னா நம்மளுக்கு மார்க்கெட் 4140லேருந்தே ஒரு செல் ஆகலாம். இல்லாட்டி நம்மளுக்கு மார்க்கெட் மேலே போய் அதோட ப்ரீவியஸ் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு வரலாம். ஏன்னா நம்மளுக்கு மண்டேல வந்து மண்டே நம்மளுக்கு ஹெவியாக எந்த நியூஸுமே இல்லை. ஆனால் டியூஸ்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு கோர் சிபிஐ இருக்குது. சிபிஐனா என்னென்னா கோர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னால் என்னென்னா நம்மளுக்கு இண்டிவிஜுவல் பர்சன் ஒருத்தரும் எவ்வளோ கன்சியூம் பண்ணாங்க. நான் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு மில்க் எவ்வளோ கன்சியூம் பண்ணேன், பெர் லிட்டருக்கு நான் எவ்வளோ கன்சியூம் பண்ணேன், அதே மாதிரி ஆயில் எவ்வளோ யூஸ் பண்ணேன், எனர்ஜி எவ்வளோ யூஸ் பண்ணேன், இது எல்லாத்தையுமே ஆவரேஜாக எடுத்து ஒரு இன்ஃப்ளேஷன் ரேட் பர்சன்டேஜ் பார்ப்பாங்க. அதுதான் இந்த இடத்துல இருக்குது. உங்களுக்கு பர்சன்டேஜ் பார்ப்பாங்க. இந்த பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது, கம்மியாக இருக்கணும். ஏற்கனவே 2.9ல் இருந்துச்சு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவிலே பார்த்தோம் நம்மளுக்கு கோர் இன்ஃப்ளேஷன் ரேட் எவ்வளோ இருக்குன்னா 3 பாயிண்ட் சம்திங்கில் இருக்குது. ஆனால் யூஎஸோட டார்கெட் எவ்வளோனா 2 தான். இங்கே ப்ரீவியஸாக இருக்கிறதே 2.9, ஆனால் ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்கிறது 1 பாயிண்ட் தான் கம்மி பண்ணியிருக்காங்க. அப்போனா இன்னும் கம்மி பண்ணணும்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட்டணும். அப்போனா ஹாக்கிஷ் மூவ்மெண்ட் வரும் கன்ஃபார்ம். அப்போ அதனால தான் கோல்டு நம்மளுக்கு செல்லவங்கிற சொல்லுவேன். அதுபோக மேஜர் கன்ஃபர்மேஷன் ஆகுறதுக்கு ஃபெட்டோட சேர்மனோட Q&A செக்ஷன் இருக்குது. நம்மளுக்கு டியூஸ்டே டெஸ்டிஃபைல்ஸ் இருக்குது. இந்த செக்ஷனில் என்ன சொல்கிறாருன்னு நம்ம ஃபெட்டோட சேர்மனுக்குள்ளே பார்த்துட்டு தான் நம்மளுக்கு மார்க்கெட்டில் மேஜர் வால்டைல் நம்மளுக்கு இருக்கும். மேஜர் வால்டைல் ஒன்ஸ் நம்மளுக்கு 4300 இந்த நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 2 இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 2வை எப்போ மார்க்கெட் பிரேக் பண்ணுதோ 4300ங்கிற நம்மளோட இந்த ஏரியாவை மார்க்கெட் எப்போ பிரேக் பண்ணுதோ தெளிவாக சொல்லணும்னா நம்ம டே ஃப்ரேமில் பார்த்தனாலே உங்களுக்கு தெரியும். ஓகே, டே டைம் ஃப்ரேம்லேயே நான் பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு மார்க்கெட் 4300 கரெக்டாக இந்த ஏரியாவை மார்க்கெட் எப்போ பிரேக் பண்ணுதோ நம்ம கண்ணை மூடிட்டு பை எடுக்கலாம். 4300 மார்க்கெட் ஓவர் வால்டேலாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை. ஏன்னா நம்ம மேஜராக நம்மளுக்கு ஃபைல்ஸ் வருது. ஏன்னா Q&A செக்ஷன் இருக்குது. அந்த Q&A செக்ஷனில் என்னென்ன கொஸ்டின் கேட்காங்களோ அதை பொறுத்து தான் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் இருக்கும். ஓகே, அடுத்து மேஜராக என்ன நியூஸ் இருக்குன்னு பார்ப்போம். மேஜராக நெக்ஸ்ட்டு இருக்க நியூஸ் என்ன நியூஸ்னால் நம்மளுக்கு கோர் பிபிஐ ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் யூஎஸில் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணாங்க, எவ்வளோ மில்க் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, எவ்வளோ ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் என்னென்ன மேஜர் கன்சியூமர் கூட்ஸ்லாம் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணாங்க, அது ப்ரொடியூஸ் பண்ணுறது சிங்கிள் பர்சனுக்கு எவ்வளோ போகுதுன்னு இந்த டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளோட
டேட்டாஸ் எல்லாமே வெளில வரும். ஏன்னா, நம்மளுக்கு 2 நாளுமே ஃபெட்டோட சேர்மனோட ஸ்பீச் இருக்கு. ஆஃப்டர் த நியூஸ். நம்ம செவ்வாய்க்கிழமை பார்த்தாலுமே பிபிஐ நியூஸ் சிபிஐ நியூஸ் முடிஞ்சோனே நம்மளோட ஃபெட்டோட சேர்மன் ஒரு Q&A செக்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட் 15ஆம் தேதியும் அதே மாரி பிபிஐ நியூஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் ஃபெட்டோட சேர்மனோட நியூஸ் இருக்குது. இதுக்கப்புறம் மார்க்கெட் இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட் மார்க்கெட் எய்தர் பை சைட் மூவ் ஆகுமா? இல்ல செல் சைட் மூவ் ஆகுமா? இதே மாரி உங்களுக்கு டீட்டெயில் அனாலிசிஸ் அண்ட் டீட்டெயில் ரிப்போர்ட் அப்புறம் நீங்க ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல கத்துக்கணும்னு நெனச்சீங்கன்னா, என்னோட சேனல ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு USD பையிங் அண்ட் செல்லிங் நல்ல பிரைஸ்ல பண்ணணும்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு WhatsAppல டிஎம் பண்ணுங்க. உங்களுக்கு பிரைஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் எதா இருந்தாலும் நான் உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் Tamil Trading FX. Do follow and subscribe.